ஸ்தோத்திர புராணம் 27ஆம் அத்தியாயம். அயோத்தியின் விளக்கம். வேடனே, காண்பாய் காண்பாய், இந்த மங்களகரமான அயோத்தி நகரத்தை காண்பாய், இப்போது காண்பாய். நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு நீராட வந்துள்ளனர். இங்கு கூடியிருக்கும் கூட்டத்தின் சத்தங்கள் மேகங்களின் சத்தங்களைப் போல இருக்கின்றன. பல கொடிகளும் பதாகைகளும் பார்க்க வானவில் போல தெரிகின்றன. அழகான வாத்தியங்களின் சப்தங்கள் இங்கே கேட்கின்றன. முழு வானமும் நெருப்பு தண்டுகளிலிருந்து வரும் புகையால் எவ்வாறு நிரம்பியுள்ளது என்பதை காணுங்கள். கற்கட வேடனே, இங்கு காண்பீர்களாக. இங்குள்ள அனைத்து கட்டிடங்களும் கைலாய மலையின் சிகரங்களை போன்றவை. புதிய தெருக்கள், அகர்தலாவை சுற்றியுள்ள முற்றங்கள் போன்றவை. பல கோணங்களை கொண்ட அதன் பெரிய கட்டிடங்களில் நூற்றுக்கணக்கான கொடிகள் மற்றும் தங்க கலசங்களை கொண்ட உயரமான கட்டிடங்கள் கொண்ட அயோத்தி மாநகரம் சரையு நதியின் கரையில் அமைந்துள்ளது. அந்த கட்டிடங்களின் ஜன்னல்களும் கதவுகளும் காற்றில் நகர்ந்து கண் இமைப்பது போல் மூடுகின்றன. அந்த கட்டிடங்களின் கொடிகளில் உள்ள படங்கள் காற்றில் நகர்ந்து கண் இமைப்பது போல் மூடுகின்றன. காண்பீராக, அவர்கள் வழிபோக்கர்களை வர அழைக்கிறார்கள். இந்த புனித இடத்தில் பிரம்மதேவர், சிவபெருமான் மற்றும் பிறர் உட்பட அனைத்து கடவுளர்களும் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறிவிட்டனர். அவர்கள் அனைவரும் இங்கே வசிக்கிறார்கள். எல்லா செல்வங்களும் அமராவதியை விட்டு வெளியேறி குபேரனுடன் போட்டியிட்டு அயோத்தியை அடைந்தது போலாகும். இந்த நகர மக்கள் எப்போதும் தான தர்மங்களை செய்வதிலும் இன்பங்களை அனுபவிப்பதிலும் தங்கள் சொந்த மத கடமைகளை பின்பற்றுவதிலும் ஆர்வம் கொண்டுள்ளனர். அயோத்தி நகரத்தின் பிராமணர்கள் தங்கள் சொந்த மதத்தின் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்களும் அனைத்து கடவுள்களையும் தெய்வங்களையும் நினைவில் கொள்வதன் மூலம் மக்களை தூய்மைப்படுத்த கூடியவர்களும் யாராலும் வணங்கப்படுவதில்லை. அதாவது தங்கள் சொந்த மத சடங்குகளை பின்பற்றுவதன் மூலம் அவர்கள் அனைவராலும் வணங்கப்படுகிறார்கள். அங்கு வாழும் பூச்சிகளும் பறவைகளும் கூட மயக்கமடைந்த சமாதி நிலைக்கு செல்கின்றன. இந்த அயோத்தி நகரத்தில் எளிதில் அடையக்கூடிய முக்தி நிலையை யார்தான் விவரிக்க இயலும்? இது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் தெய்வீக கட்டிடமாகும். இந்திரநீல மனுவின் ஒளியால் இது பிரகாசிக்கிறது. மேலும் நீங்கள் அதை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அதை காண தூண்டும் ஒரு அழகான வடிவத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரத்தின வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கட்டிடம் மகா முனிவரான அன்னை சீதையின் தாயாருக்கு சொந்தமானது. ராம தீர்த்தத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த அழகிய கட்டிடம் பல இரத்தின கற்கள் மற்றும் பிரமிக்க வைக்கும் படிக அமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க தூண்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அது பகவான் சீதாராமருக்கு சொந்தமானது. நேர்த்தியாக மெருகூட்டப்பட்ட மற்றும் இன்னும் தங்கத்தால் ஆன பல கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த அரண்மனை விசித்திரமான கலசங்களால் அலங்கரிக்கப்பட்டு நவரத்தினங்களால் ஆன வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது பகவான் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியின் வசிப்பிடமாகும். தங்க வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கட்டிடம் விஸ்வகர்மனின் அனைத்து தகுதிகளாலும் நிரம்பியதாக தெரிகிறது. இது பரதாழ்வாருக்கு சொந்தமானது. அழகிய இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த உயரமான கட்டிடம் சத்ருக்னாழ்வாருக்கு சொந்தமானது. பளிங்கு சுவர்களில் தங்க கோடுகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த அழகான கட்டிடம் வாயுவின் மகனான ஹனுமனுக்கு சொந்தமானது. இதை கூறிவிட்டு சம்புவானவர் கற்கட வேடனிடம் அவரது மனைவி மற்றும் கற்பதிகாவுடன் அயோத்தி நகரத்திற்குள் நுழைந்தார். அதன் பிறகு அவர் ஸ்ரீராம தீர்த்தத்திற்கு சென்று சவர சடங்குகளை நிறைவடைய செய்து அவர் ஒரு நாள் உண்ணா நோன்பு இருந்து புனித யாத்திரை செய்தார். அதன் பிறகு அனுமனானவர் அன்னை சீதையுடன் இணைந்து ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டார். அவர் பிராமணர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். பிறகு சைத்திர மாத நீராடலான சித்திரை மாத நீராடலை ஆசையுடன் செய்தார். மங்களகரமான அமாவாசை வந்த போது அவர் முக்தி அடைய தனது தந்தையின் பெயரால் உணவையும் வழங்கினார். அதன் மூலம் சம்புவின் தந்தை தனது அசுர வாழ்க்கையை கைவிட்டு சொர்க்கத்தை அடைந்தார். 27ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.